have all types of problems that we have to face with regard to women. வடக்குக்கு விஜயம் செய்த அமெரிக்க மகளிர் விடயங்களுக்கான அமெரிக்க தூதுவர் கத்தரின் ரொசல் தலைமையிலான குழுவினர் இன்று புதன்கிழமை முற்பகல் வடக்கு முதல்வர் சி.வி. விக்னேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பானது முதலமைச்சர் காரியாலயத்தில் சுமார் 1 மணி நேரம் நடைபெற்றதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதன்போது வடக்கில் 89,000க்கும் மேற்பட்ட பெண்கள் விதவைகளாக இருக்கும் நிலையில் அவர்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என தாம் அமெரிக்க அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டியதாக வடக்கு முதல்வர் ஊடகங்களிடம் தெரிவித்தார். அத்துடன் இலங்கை அரசாங்கமானது கடந்த கால தவறுகளை நிவர்த்தி செய்யப் போகிறோம் என்ற ஒரு மனோபாவத்தோடு முன்னோக்கிச் சென்றால் மட்டுமே நல்லிணக்கம் ஏற்படும் என்பதை அமெரிக்க அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டியதாக முதலமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். வடமாகாண மக்கள் பற்றி அமெரிக்க அரசாங்கத்திற்கு இதுவரை தெரியாமல் இருந்துள்ளதாகவும் தற்போது அவற்றை எடுத்துக் கூற நல்ல சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்த வடக்கு முதல்வர் வடக்கு பெண்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அவர்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு பெண்கள் இந்த போரின் பின்னர் எப்பேற்பட்ட ஒரு நிலையை வகிக்கின்றார்கள், இங்கு என்ன நடக்கின்றது என்பதை பற்றி அறிந்து செல்வதற்காகத்தான் வந்திருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களுக்கு சுமார் 20,000க்கும் மேற்பட்ட விதவைகள் தங்களுடைய குடும்பங்களை தனித்து பராமரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றார்கள் என்றும் அவர்களில் பலர் வயதில் மிக குறைந்தவர்கள், 25க்கும் 35 அல்லது 40க்கும் இடைப்பட்டவர்கள் என்றும், குழந்தைகளை 3-4 குழந்தைகளை ஏற்கனவே பெற்றுள்ள தாய்மார்கள் என்றும், அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் முழுமையாக சிந்தித்து பார்த்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் அவ்வாறு செய்வதாக தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டேன். ஏனென்றால் போரின் பின்னர் பாதிக்கப்பட்ட இந்த இடத்திலே இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட விதத்திலே ஓரிரு குடும்பங்களுக்கு நன்மைகளை செய்வதால் அந்த சமுதாயத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்று அவற்றை அடையாளம் கண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்காது விட்டோம்னால் அது வருங்காலத்திலே நன்மைகளை பயக்காது. எனவே நான் அவர்களுக்கு கூறியது என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே இருக்கும் பெண்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஏதாவது ஒரு கைத்தொழில்கள் அல்லது தொழில் வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்து தங்களுடைய குடும்பங்களை பார்த்து கொண்டு அல்லது அதற்கு அண்மையிலே இருந்து கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரங்களை நடத்தக்கூடிய ஒரு விதத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அம்மையார் அதை ஏற்றுக்கொண்டார். அது ஒரு நல்ல புத்தி என்று அவர் திருமதி ரசல் அவர்கள் எங்களிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த விடயங்களை, அறிவுரைகளை, தரவுகளை வைத்து என்ன விதத்திலே அமெரிக்க அரசாங்கம் எங்களுக்கு உதவிகளை புரிய முடியும் என்பது சம்பந்தமாக ஆராய்ந்து பார்ப்பதாக குறிப்பிட்டார்.